துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா, உம்மை துதிக்கிறோம். Hallelujah. We praise you master. அப்பா, இந்த நாளில் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கர்த்தாவே தேவரீர் உம்மை நினைவு கூற அப்பா, இந்த உலகத்தில் நீர் பிறந்ததை நினைவு கூற ஒரு நாளை எங்களுக்கு அப்பா நீ தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த 365 டேஸ்ல எந்த நாள்ல வேணா நீங்க பிறந்திருக்கலாம். ஆனாலும் தேவரீர் அப்பா இந்த நாளை முன்குறித்து அப்பா தேவரீர் உலகமெங்கும் அப்பா தேவரீர் உம்மை நினைத்து அப்பா சந்தோஷமாக ஆண்டவரே, சந்தோஷமாக ஆண்டவரே எல்லாரும் உம்மை துதிக்க ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ. எங்களுக்கு கூட சபையாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் அப்பா உண்மையே துதிக்க எங்களுக்கு இந்த சர்வீஸை அப்பா ஆராதனையை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. துதிக்கிறோம் அப்பா. என்றைக்கும் அப்பா தேவரீர் உம்முடைய நாமமே உயர்ந்த நாமம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் அப்பா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் பிறந்தீர் ஆண்டவரே அப்பா. என்றைக்குமே கர்த்தாவே அது ஒரு பெரிய வரலாறின் செய்தியாகவும் இந்த பூமியில் மட்டுமல்ல அப்பா தேவரே இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக கர்த்தாவே தேவரே கர்த்தாவே எத்தனை யூனிவர்ஸ் இருந்தாலும் அப்பா உலகம் முழுவதும் வானங்கள் முழுவதும் அப்பா ஒரு பெரிய செய்தியாக ஒரு வரலாக அது அமைந்தது. அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் மறுபடியும் மத்திய வானத்தில் வரப்போகிறீர், அதுவும் ஒரு பெரிய செய்தியாக அமைய போகிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையா உமக்கு ஏறடிக்கிறோம். வராதவங்க எல்லாருக்காக செபிக்கிறோம். வந்து கலந்து கொள்ள நீர் கிருபை தாங்க. வந்த அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ரட்சகரே, மீட்பரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நாள் என்றதால் கிறிஸ்துமஸ் பாடல்களை நாம் ஒரு சில பாடல்களை பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரைட். ஸோ முதல் பாடலாக பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே அப்படின்னு ரைட்டா நீங்களா சேர்ந்து பாடணும். ரைட்டா ரொம்ப பழைய பாட்டு, நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பாடுவேன். அதனால நீங்களும் எல்லாம் சேர்ந்து பாடினால் நல்லா இருக்கும். ரைட். பெத்தலையில் பிறந்தவரை துதியும் மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாமா, பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம்.
இன்னொரு வாட்டி பாடலாமா அந்த பாட்டை? உண்மையிலே கொஞ்சம் ஆர்வமாக பாடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை. ஏன் ரைட், இன்னொரு வாட்டி பாடலாமா சொன்னா? ஏ ஏ கிறிஸ்மஸ் பாடல்கள். இது ஏன் நம்ம கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? ஒரு வருஷமும் கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் பாடுவோம். அதனால தான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பெத்தலையில் பிறந்தவரை பாடியிருந்தா பிரச்சனை இருக்காது. கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி வருஷம் ஒரே நாள் பாடுறோம். அதனால தான் அதுவும் பழைய பாட்டாக இருக்கிறதால பாடிக்கலாம். ஓகே, அடுத்தது ஒரு பாட்டு ட்ரை பண்ணலாம். பக்தரே வாரும். ஏட்டா பாடல்களை பாடுவதற்காக ஒரு
சந்தோஷத்துக்காக ஒரு 2 பாட்டு. ஓகே ரைட்டு. என்னோட சேர்ந்து பாடுறோம் மைக்கை பிடிச்சி உட்காந்துக்கிறவங்களாம் பாடல. ரைட்டு. இப்பொழுது நம்ம ஆராதனைக்கு ரெடி ஆகும். இல்லை எழுந்து நிலை. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே போற்றி துதிக்கிறோம், உம்மையே உயர்த்தி துதிக்கிறோம், உம்மையே எல்லாவற்றிலும் எல்லாமாய் அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் தேவனே அப்பா நீர் இருதயத்தை பார்க்கிறீர். You are seeing the heart of people, Lord. Hallelujah. அன்றைக்கு அப்பா கர்த்தாவே சாமுவேல் எழுந்து ஒவ்வொருத்தராய் இவன் ராஜாவா என்று அவன் ஆசைப்பட்டான். வெளிப்புறத்தை பார்த்து ஆசைப்பட்டான். ஆனால் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். நீ மனிதர்கள் வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள், ஆனால் நான் ஆண்டவர், நான் இருதயத்தை பார்க்கிறேன். தாவீதை அபிஷேகம் செய் என்று ஆண்டவர் தாவீதை பார்த்து அபிஷேகம் செய்ய சொன்னார். அதே போல ஹல்லேலூயா சாமுவேலுக்கு அன்னைக்கு ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நம் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். He sees your heart. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் பிரியமாய் இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி கொண்டு ஜீவிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு யார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு யார்? ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே போற்றுகிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. போற்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில், கோர பயங்கரமான
இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையடா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையடா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றி தீர்ந்து தொண்டு செய்யுவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றி தீர்ந்து தொண்டு செய்யுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவரை போற்றி துதிக்கணும் என்னாலும். ஹல்லேலூயா. நம் வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, இருதயத்தில் நாம் போற்றி துதிக்க வேண்டும். God who created the heavens and the earth, hallelujah, a great God, hallelujah. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், ஹalleluya. மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதனையே உண்டாக்கின ஆண்டவர். ஆனால் ஹalleluya, மனிதனை காப்பாற்ற, நம்மை காப்பாற்ற ஒரு ரட்சகர் ஹalleluya அவசியமாக இருந்தது. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக ஹalleluya ஒரு ரட்சகர் பிறந்தார். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. அன்றைக்கே ஹalleluya அந்த குழந்தை ஹalleluya ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இருக்கும் பொழுது அதை பார்த்தவர்கள் ஹalleluya, அதை பார்த்தவர்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியத்தில் பார்த்தார்கள். ஹalleluya. தேவகுமாரன் பிறந்து விட்டாரா என்று. ஹalleluya. அப்படிதான் வேதத்தில் போட்டிருக்கிறது. ஹalleluya. தேவதூதர்கள் ஹalleluya அன்றைக்கு மேய்ப்பர்கள் கிட்ட வந்து சொல்லும் பொழுது அவர்கள் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹalleluya. பல பேரிடம் போய் சொன்னார்கள் இதை. ஹalleluya. ஆச்சரியப்பட்டார்கள், வணங்கினார்கள். ஹalleluya. 3 வான சாஸ்திரிகள் வரும் பொழுது அவர்கள் வணங்கினார்கள். ஹalleluya. அவர் தொழுது கொண்டார்கள். ஹalleluya. ஹalleluya. சிமியோன் ஆலயத்தில் அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு ரட்சகர் பிறந்தார். ஹalleluya. ஹalleluya என்று அவன் சந்தோஷத்துடன் இன்றைக்கு இப்பொழுது என் கண்களை மூடுவேன் என்ற சந்தோஷத்தில் இருந்தான். ஹalleluya. அன்னால் ஹalleluya குழந்தையை பார்த்தவுடன் சந்தோஷப்பட்டு இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்கு என்று சொல்லி ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஹalleluya. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட சந்தோஷம் நம்ம இருதயத்தில் இருக்கா? Hallelujah. Is there joy and happiness in our heart? Hallelujah. நம்ம இருதயத்தில்
செல்ல முடியாது. ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆசாரியர்களே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஆண்டுக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஆசாரியர், பிரதான ஆசாரியர் செல்வார். பயந்து கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. ஆண்டுக்கு ஒரு தடவை இது நடக்கும். இப்படியாக இருந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்ததால், ஹல்லேலூயா, அதை நினைவு கூறுகிறோம். அவர் பிறந்ததால் அவர் பிறந்ததால் இன்றைக்கு உங்களால் முழங்காலிட்டு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த அந்த பணி இன்றைக்கு எல்லாருக்கும், புறஜாதிகளோ யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவானவர் ஹல்லேலூயா சமாதானம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் நாம் பார்க்கும் வசனம் ரோமர் 5:1 பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதில் இரண்டாவது பகுதியாக ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவானவர் சமாதானம் நம்மோடு he brought peace in us. Hallelujah. நம்மோடு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. நம்மை இணைத்திருக்கிறார். Hallelujah. எப்படி நடந்தது? How did it happen? Through the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது மூலமாக இந்த மாபெரும் ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே என்று சொல்வோமா? சந்தோஷப்படணும் இருதயத்தில். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த தேவனே அப்பா, நீர் ஆராதனை நாயகன் அப்பா. ஹல்லேலூயா. நீர் ஆராதனை நாயகன் அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே எங்கள் முழு இருதயத்தோடு உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர்
கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை நினைவு கூறுகிறோம் அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களுக்காக அப்பா இந்த உலகத்தில் பிறந்தீரே, அதற்காக நன்றி. ரட்சிப்பை இந்த உலகத்தில் அப்பா தேவரே எங்களுக்கு தந்தீரே அப்பா, நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா இன்றைக்கு அப்பா கர்த்தாவே இன்றைக்கு எங்களால் அப்பா பிதாவே என்று அழைக்க அப்பா எங்களை பலத்தை தந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. அந்த அதிகாரத்தை தந்தீரே அப்பா. ரட்சிப்பின் அனுபவத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே அப்பா, நீர் இன்றைக்கும் பரலோகத்தில் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர் அப்பா. நீர் தேவகுமாரன் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. பிதாவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. சமாதானத்தை தாங்க அப்பா தேவரே, இருதயத்தை சந்தோஷம் சமாதானத்தை தாங்க அப்பா. எரிச்சல் அப்பா கர்த்தாவே இந்த மாதிரி குணங்களை அப்பா, கோபம், எரிச்சல், வெறுப்பு, இந்த மாதிரி காரியங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்றைக்கும் அப்பா தேவரே இந்த மாதிரி குணங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆண்டவர், சந்தோஷம் சமாதானத்தையும் எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. அப்பா எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே உம்மை பார்க்க வேண்டும் அப்பா. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. They have to see you Lord in us. They have to see us. கர்த்தாவே, they have to see you in us Lord. Hallelujah. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே, ரட்சகரே, மீட்பரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே சுகவீனம் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா ஒருவேளை ஃபீவர் கர்த்தாவே, கோல்டு, த்ரோட் பெயின், இந்த மாதிரி நிறைய காரியங்களால் அப்பா தேவரீர் அப்பா வேதனைக்குள்ள இருக்கும் ஜனங்களை அப்பா நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. தேவரீர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே சுகம் தாரும் கர்த்தாவே தேவரீர். கேன்சர் வியாதிகள் அப்பா, எந்த பலவீனம், எந்த ஒரு வியாதி இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். எல்லா வியாதிகளும் விட்டு விலகுவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அந்த சரீரத்தை விட்டு விலகுவதாக. எந்த வியாதியோ பலவீனமோ சாபமோ எந்த காரியமோ நம்முடைய சரீரத்தில் இருக்க அதிகாரம் கிடையாது. Hallelujah. In the name of the Lord Jesus Christ we rebuke all sickness. Hallelujah. ஆண்டவரே அப்பா சமாதானத்தை கொடுங்க அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க. உடைந்து போய் இருக்கும் உறவுகளை ஒட்டி வைத்து தாங்க அப்பா தேவரீர். இணைத்து தாங்க அப்பா தேவரீர் கர்த்தாவே. ஒருவேளை சண்டை போட்டுக்கொண்டு அப்பா கர்த்தாவே உறவுகள், நண்பர்கள் பிரிந்திருக்கலாம் ஆண்டவரே. இணையுங்க எல்லாரும் அப்பா இணைத்தரலுங்க அப்பா தேவரீர். இந்த நாட்களில் கர்த்தாவே தேவரீர் அப்பா சமாதானம் உண்டாகட்டும் அப்பா தேவரீர். ரட்சகரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை நீர் தந்ததற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கரங்கள். Praise God. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Good, great. Hallelujah. கிறிஸ்மஸ் செய்தி. Hallelujah. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான செய்தி. ஒரு சந்தோஷமான செய்தி. இட் இஸ் அ மெசேஜ். என்ன அப்படின்னா that Jesus Christ a Savior is born. Hallelujah. ஒரு செய்தி என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதுதான் செய்தி. அப்போ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரட்சகர் பிறந்திருக்கிறதால் எல்லாருக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தில்
வர வேண்டும், வரலாம். ஹல்லேலூயா. அந்த அந்த ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த நாளில் நமக்கு கிறிஸ்மஸ் செய்தியாக ஆண்டவர் ஒரு தலைப்பை கொடுத்தார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்? உனக்கு யார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். கரெக்டா? எல்லாருக்கும் ஒரு செய்தியை சொல்கிறோம், எல்லாருக்கும் ஒரு காரியத்தை சொல்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மத்தியானம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரியாணி ஓடும் வீட்டில். கரெக்டாக இல்லையா? கேக்கு இல்லை, இன்றைக்கி செலிப்ரேஷனாக இன்றைக்கி மட்டும் செலிப்ரேஷன் கிடையாது, இந்த வாரமே ஓடின்னு இருக்கும் செலிப்ரேஷன். நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டுப்பாங்க. யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. ரோடெல்லாம் டெக்கரேட் பண்ணி அழகாக எல்லாமே நிறைய வெளிநாடுகளில் பாருங்கள். அப்போது இந்த 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 செலிப்ரேஷனை தாண்டி, எல்லா செலிப்ரேஷனையும் தாண்டி ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு யார்? இயேசு கிறிஸ்து எனக்கு யார்? எனக்கு பர்சனலாக. பிகாஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ் அ பர்சனல் காட். நமக்கு சொந்த ரட்சகராக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரெக்டாக இல்லையா? நீங்கள் ஆண்டவர் இயேசு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது என்ன சொல்ல, ஆமாம், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக, பர்சனல் சேவியர், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் பர்சனல் காட், ஹீ நோஸ் யூ பை நேம். உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறவர் ஆண்டவர். உங்கள் பெயர் எல்லார் பேரும் தெரியும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் பேரும் அவருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது 2 இன்விடேஷன்ஸ் கொடுக்குறார் அந்த பிறப்பை பார்ப்பதற்காக. ஹல்லேலூயா. அந்த பிறப்பின் செய்தியை 2 இன்விடேஷன் கொடுக்குறாரு. 2 பேர் ஆசைப்படுகிறார்கள். பிறந்த குழந்தையை பார்ப்பதற்காக 2 பேர் ஆசைப்படுகிறார்கள். 2 இன்விடேஷன்ஸ் கொடுக்குறார். ஹல்லேலூயா. முதல் இன்விடேஷன் யாருக்கு கொடுக்குறாருன்னு பார்ப்போம். கரெக்டா? படிங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ மேய்ப்பர்கள் அங்கே மந்தைகளை, ரைட்டா, அந்த இரவு நேரத்தில் ஷெப்பர்ட்ஸ் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆடுகளை காத்து கொண்டிருந்தார்கள். ஆடுகளை மேய்த்து கொண்டில்லை, அவர்கள் புல்வெளியில் அவர்கள் தேவர் கார்டிங் த ஷீப், ப்ரொடெக்ட் பண்ணி காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ என்ன நடந்தது பாருங்க, படிங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பாருங்க, அப்போ தேவதூதன் வந்து நின்றான். ரைட்? தேவதூதன் வந்து நின்றான். அவன் நின்று அங்கே அந்த ஷெப்பர்ட்ஸ், அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. ரைட்? ஒரு காட்சி இது. நீங்கள் கிறிஸ்மஸ் என்றாலே இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதில் என்ன செய்தி என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போது அந்த 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 தேவதூதன் வந்து நின்று ஒரு காரியத்தை சொல்கிறான். படிங்க மேல. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, அவர்களுக்கு ஒரு செய்தி. என்ன செய்தி? இன்று தாவீதின் ஊரில் ஒரு இரட்சகர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதின் ஊரில் பிறந்தார் என்றால், தாவீதின் ஊரில் ஏன் பிறந்தார், பெத்லஹேமில் ஏன் பிறந்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அது ஆண்டவர் ப்ராஃபஸியை நிறைவேற்றுகிறார். வாக்குதத்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ரைட்டா? அவர் முன்பு குறித்தது போல பெத்லஹேமில் பிறப்பேன் என்று, குழந்தை பிறக்கும் என்று சொன்னது போல அவர் பெத்லஹேமில் தாவீதின் ஊரில் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது
ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று செய்வர் கிடையாது. ஏதோ செய்யணும், நோ. முன்குறித்த காரியங்கள், பிதாவின் வார்த்தைகள், அது அப்படியே நடக்க வேண்டும், பிதாவின் சித்தம் அப்படியே நடக்க வேண்டும் என்பதற்காக எல்லாமே ப்ரீ பிளான்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்கள் எருசலேம் ட்ரிப்பு போனீங்க, டூர் போனீங்க அப்படின்னா, அந்த பெத்லஹேம் என்ற ஊரில் ஒரு சிறிய இடத்தில் இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறார் என்று அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரேவேலில் அந்த ஊரெலாம் பேரெல்லாம் மாற்றலை. மெட்ராஸ் இருந்து சென்னை மாற்றிட்டாங்க, கரெக்டாக இல்லையா? ஆனால் பெத்லஹேமாக தான் இருக்குது. எத்தனையோ ஆண்டுகளாக பெத்லஹேமாக தான் இருக்கிறது. அந்த இடங்களை அப்படியே பாதுகாத்து வைத்திருக்காங்க. ஏன் தெரியுங்களா? வரலாறு. நாளைக்கு நீங்கள் ஒருவேளை இஸ்ரேல் நாட்டுக்கு போய் ஒரு ட்ரிப்பு போகணும், போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை அப்படியே வைத்திருக்கிறார்கள், இங்கே பிறந்தார் என்று. பாருங்க, அப்போது நமக்கு ஒரு செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தையின்படியே பிறந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அதன்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம தான் பின்வாங்கிடுவோம் அந்த வார்த்தையிலிருந்து. ஆனால் ஆண்டவர் அது அப்படியே நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறார். இதில் அந்த 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 மெய்ப்பர்களை பார்த்து ஒரு செய்தி என்ன சொல்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த 3 காரியங்களை ஏஞ்சல் சொல்கிறார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரைட்டா? நான் எப்பொழுதும் அட்வைஸ் பண்ணும்பொழுது இயேசு அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்வேன். வெறுமை இயேசு. உங்களுக்கு இயேசு பிடிக்குமா? இது தவறான ஒரு 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 நம்ம அப்படி சொல்லவே கூடாது, ரைட்டா? நம்ம யாராவது ஒரு நமக்கு பெரியவங்க இருந்தால் கூட என்ன சொல்கிறோம்? சாருன்னு சொல்கிறோம், கரெக்டாக இல்லையா? பெரியவங்க இருந்தாலும் சாருன்னு சொல்கிறோம். இல்லைனா அவர் பாஸ்டராக இருந்தால் பாஸ்டர் இவருன்னு சொல்கிறோம், கரெக்டாக இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர்களுக்கே நாம் இவ்வளவு முக்கியத்துவம் தரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் முழுதுமாக ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் இந்த உலகத்திற்கு ஆண்டவராய் பிறந்தவர். He is Lord. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும் எப்பொழுதும். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று, வெறும் இயேசு என்று சொல்லாமல் கிறிஸ்துவை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன் கிறிஸ்துவை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்து என்றால் அனாயிண்டட், மேசையா. எபிரேய மொழியில் மேசையா என்ற அர்த்தம், கிரேக்க மொழியில் கிறிஸ்டோ என்றால் அனாயிண்டட் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ இவர்தான் முன்குறித்த ஆண்டவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டபடி பிறந்திருக்கிறார். அதனால்தான் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செய்தியை சுருக்கமாக தேவதூதன் மெய்ப்பர்களை பார்த்து சொல்கிறார். அந்த மெய்ப்பர்களுக்கு எந்த அளவுக்கு இது புரிந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒன்று புரிந்தது. தாவீதின் ஊரில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு ஒன்று தெரிந்தது, இரட்சகர் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அப்போ இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஓடி போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறார்கள். படிங்க, அப்போ மேலே படிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அடையாளம் என்றார். ஓகே. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பூமியில் சமாதானம் உண்டாவதாக என்று துதித்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மனுஷரில் பிரியமும் பூமியில் சமாதானம். ஹல்லேலூயா. இப்போ இந்த 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 அங்கே இருந்த அந்த ஷெப்பர்ட்ஸ்க்கு
ஒரு செய்தி என்ன கொடுக்கிறார் ஆண்டவர் என்றால், பூமியில் சமாதானமும் மனுஷரில் பிரியமும் உண்டாகட்டும். அப்போது நம்மளை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுங்களா? நம்மளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சமாதானம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், நாம் மற்றவர்களிடத்திலும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம நம்ம போனால் ஐயோ இவர் வந்தாலே பிரச்சனை தானே இப்படி யோசிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பயப்படுவாங்க சில பேர்லாம் வந்தா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஐயோ யார் இவங்க வந்துட்டாங்களா, போச்சு இன்னைக்கு போச்சு, நல்லா போயிடுச்சு, இன்னைக்கு வந்தாங்களா முடிஞ்சு போச்சு, எல்லாம் வீட்டில் சமாதானம் போச்சு, எல்லாம் போச்சு. ஏன் பயப்படுவாங்க? ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்களான்னு. சமாதானம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்க, அழகாக போட்டிருக்க, என்ன சமாதானம் செய்ய வேண்டும். Blessed are the peacemakers. கரெக்டா இல்லையா? Blessed are the peacemakers, for they will, படிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் படிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. the sons of God. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவன். அப்போது நம்ம குடும்பத்தில், நம்ம நண்பர்கள் மத்தியில் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மளை எப்படி பார்க்கணும்? இவங்க சமாதான புறான்றாங்களா, இவங்களை பார்த்தாலே சமாதான புறா மாதிரி இருக்காங்களா, அந்த மாதிரி நம்மளை பார்க்கணும். இப்போ அது காமெடி ஆயிடுச்சு அந்த வார்த்தை, சமாதான புறா, இவங்க பெரிய சமாதான புறா அப்படின்வாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்ப்பது என்ன? நாம் போகும் இடமெல்லாம் அங்கே சமாதானம் உண்டாக வேண்டும். கரெக்டா இல்லையா? மனிதருக்குள் என்ன வர வேண்டுமா? இது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த லூக்கா நீங்கள் படிச்சிங்களே, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்களே, பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகும். கரெக்டா இல்லையா? அப்போ மனுஷர் மேல் பிரியம் உண்டாகணும்னா நாம் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க வேண்டும். இந்த செய்தியை தான் பரலோகத்திலிருந்து அந்த மெய்ப்பர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு செய்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் போகிற இடம் 4 பேர் சண்டை போட்டுருந்தா கூட நம்ம போனால் அங்கே சமாதானம் உண்டாகும். ரைட்டா? நம்மளை பார்த்து இப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது இல்லைங்களா? நீ இல்லாமல் போயிட்டியாப்பா, அன்றைக்கி சண்டை போடும்போது நீ இல்லாமல் போயிட்டியாப்பா, நீ இருந்திருந்தா ஒரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசி எனக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டிருப்பியாப்பா. கேட்குறாங்களா இல்லையா? ரைட்டா இல்லையா? இல்லைன்னா நம்ம என்ன போய் சொல்லுவோம், நம்ம சண்டை போட்ட பிறகு, நீ இல்லை வராமல் போயிட்டியாடா, டே நீ வந்திருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 4 வார்த்தை நாக்க போடுகிற மாதிரி ஒரு 4 வார்த்தை கேட்டிருப்பியா இல்லையா? கரெக்டாக இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? இதை தான் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்காதீங்க. எப்படி கிரியேட் பண்ணோன்னா, மனுஷரில் பிரியமானவர்களும் சமாதானம் உண்டாவவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களை பார்க்க வேண்டும். நீங்கள் போனால் அந்த இடத்துல, ஏன் சிஸ்டர் நீங்கள் வரல, நீங்கள் வந்திருந்தா எல்லாம் சமாதானமாக போயிட்டுக்குமே, உங்கள் முகத்தை பார்த்தா அடடா அப்படின்னு சொல்லி எல்லாம் இல்லை சிஸ்டர் வந்துட்டாங்க, இனிமேல் நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணணும், இப்படி யோசிக்கணும். பிரதர் வந்துட்டார், இனிமேல் நம்ம இப்படி தான் யோசிக்கணும். ரைட்டா? இந்த செய்தியை தான் தேவதூதர்கள் அன்றைக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், இந்த பூமியில் சமாதானம். அன்றைக்கு யாரை பார்த்து சொன்னார்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்கள். இந்த செய்தி என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், பூமியில் சமாதானம் உண்டாகும். இனிமேல் என்ன சமாதானம்? என்ன சமாதானம்? படிங்க. நம்ம எப்பவுமே படிப்போம் அந்த வசனம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கு. இல்ல ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன ஆச்சா? சமாதானம். பாருங்க, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? சமாதானத்தை உண்டாக்கினார். கரெக்டா இல்லையா? இந்த பூமியில் சமாதானம் உண்டாக்கினார். முக்கியமான ஒரு விஷயம் என்ன செய்தார்? பிதாவினிடத்தில் நம்ம மேல கோபமாய் இருந்தார். பிதா எப்படி இருந்தாரா? ரொம்ப நம்மளை கோபமாய் இருந்தார். பாடிங்க கீழே, அப்படியே கீழே வாங்க. அந்த வசனங்களில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 10ஆம் வசனம் படிங்க. 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். நாம் தேவனுடைய சத்துருக்களாய் இருந்தோம் போட்டிருக்கா இல்லையா? we were enemies to God. ஏன்? நமக்குள் பாவம் இருந்தது. ஆண்டவரால் நம்மோடு சமாதானம் செய்ய முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்ததால் நம்மோடு சமாதானம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை இந்த உலகத்தில் கொண்டு வந்தார் என்றால் என்ன செய்தார்? மனிதர்களுக்குள் சமாதானத்தை கொண்டு வந்தார். எப்படி என்றால் பிதாவோடு நம்மை இணைத்தார். ஆனால் நமக்கு செய்தி என்ன? நாம் மற்றவர்களிடத்தில் சமாதானமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த செய்தி பாருங்க, என்ன பண்றாங்க? போய் 15ஆம் வசனம் படிங்க. லூக்கா 2:15. யோவானை குறித்து லூக்கா 2:15. தேவதூதர்கள், மைக்கில் படிங்க. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி, கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த செய்தியை பார்ப்போம் வாருங்கள் என்று போகிறார்கள். போன பிறகு என்ன நடக்குது? தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். பிள்ளையை பார்த்தார்கள். பிள்ளையை பார்த்த பிறகு இவர்கள் செய்தது என்ன? என்ன செய்தார்கள்? கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பாருங்க, இந்த பிள்ளையை பற்றி சொன்ன காரியத்தை எல்லா இடங்களிலும் போய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் அன்றைக்கு இந்த செய்தியை அங்கே இருந்த மெய்ப்பர்களுக்கு சொல்ல வேண்டும்? ஏன் சொல்ல வேண்டும் தெரியுங்களா? லோக்கல் நியூஸ். அங்கே இருந்த அந்த மெய்ப்பர்கள், அங்கே இருந்த அந்த பெத்லகேம் ஊரில் இருந்த எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லியிருப்பாங்க. லோக்கலாக இருந்த அந்த லொக்காலிட்டியில் இருந்த எல்லா பீப்புளுக்கும், எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும் அந்த செய்தி. ஒரு ரட்சகர் பிறந்திருக்கார், போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் ஏன் மெய்ப்பர்களுக்கு சொன்னார் என்றார்? நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஏன் மெய்ப்பர்களுக்கு சொன்னார் என்றார் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருக்கிறது, ரைட்டா? ஆனால் எளிமையான முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் அவர்களை சொன்னார் என்றால், அவர்கள் குழந்தையை பார்த்த உடனே போய் செய்தியை எல்லாரிடத்திலும் சொன்னார்கள். ஒரு லோக்கல் செய்தியாக எல்லாரிடத்திலும் போய் சொன்னார்கள். பக்கத்து வீட்டில் இருந்தவர்களும் அந்த ஊரில் இருந்தவர்களிடத்தில் எல்லாரிடத்திலும் போய் சொன்னார்கள். செய்தி நமக்கு என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகராக பிறந்தார் என்றால் அந்த செய்தியை ஒரு நியூஸாக, ஒரு செய்தியாக எல்லாரிடத்திலும் போய் சொல்ல வேண்டும் என்பதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. கிறிஸ்மஸ் நாட்களில் அதிகமாக நாம் செய்ய வேண்டியது, அட்லீஸ்ட் மற்ற நாட்களில் செய்யலைனா கூட, அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே என்ன பண்ணணும்? செய்தியை நம்ம நண்பர்கள்கிட்ட, உறவினர்கள்கிட்ட, நம்ம லோக்கலாக சுற்றி இருக்கிறவங்ககிட்ட, ரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை ஏன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது என்று இந்த கிறிஸ்மஸ் செய்தியை நாம் போய் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ரைட். பாருங்கள், இன்னொரு காரியம் என்னவென்றால், காமன் பீப்புளுக்கு போன ஒரு செய்தி. 2 காரியங்கள். ஒன்று லோக்கல் நியூஸ், இன்னொன்று பொதுவான ஜனங்களுக்கு, காமன் பீப்புளுக்கு, அதாவது எளிமையான ஜனங்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்தது. மெய்ப்பர்கள் அன்றைக்கு எளிமையான ஜனங்கள், ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த செய்தி யாருக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார்? எளிமையான ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. காமன் பீப்புள்,
எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்று நினைத்தார். ஹல்லேலூயா. இரண்டாம் காரியம், இன்னொரு பர்சனுக்கு இன்விடேஷன் ஆண்டவர் கொடுத்தார். அது யாருக்கு பாருங்க, மத்தேயு 2:1. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்க, திடீர்னு சொல்லி ரைட்டா, குழந்தை பிறந்து ஒரு சில ஆண்டுகள் ஆகுது. ரைட்டா, குழந்தை பிறந்து ஒரு ஆண்டுகள் ஆகுது. இப்போ திடீர்னு ஒரு 3 வான சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க, யூதருக்கு பிறந்த ராஜா, கரெக்டா, யூதருக்கு பிறந்த ராஜா, யூதாவின் ராஜா எங்கே, வானத்தில் அவருடைய நட்சத்திரத்தை பார்த்தோம் என்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இன்னைக்கு எங்கேயாவது ஒரு டெஸ்டினேஷன் போனோம் அப்படின்னா நம்ம எதை பார்க்குறோம், மேப்பு, கூகுள் மேப் பார்க்குறோமா இல்லையா? கூகுள் மேப் பார்க்குறோம். இங்கேருந்து இங்கே லொக்கேஷன் போட்டால் கூகுள் மேப். அந்த காலத்திலேயே ஆண்டவர் கூகுள் மேப்பை தாண்டி ஒரு ஹெவன்லி மேப்பை போட்டார், தெரியுமா? இன்றைக்கி தான் நம்ம லொக்கேஷனை பிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம். அன்றைக்கி ஆண்டவர் நட்சத்திரத்தை வச்சு கூகுள் மேப் பண்ணார். ஹல்லேலூயா. நட்சத்திரம் பார்த்துக்கினே போனாங்க, நேராக லொக்கேஷன் வந்து சேர்ந்துட்டாங்க. கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை இன்றைக்கு நம்ம, அந்த காலத்துலலாம் கூகுள் மேப் இருந்தால் ஆண்டவர் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் இன்றைக்கு என்ன நடக்கிறதோ அதை அன்றைக்கும் செய்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு எப்படி போகணும்னு தெரியல, ரைட்டா? நம்ம இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருந்தாருன்னா மேப்பை பார்த்துக்கினேன், ஆண்டவரே எப்படி கானான் தேசத்துக்கு போனோம் அப்படின்னு போயின்னு வந்துருப்போம். கரெக்டாக இல்லையா? லெஃப்டில் திரும்பப்பா, ரைட்டில் திரும்பப்பா, அப்படி மேப் போடும். ஆனால் அன்றைக்கு என்ன செய்தார் திரும்ப ஆண்டவர், மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமும் முன்னாடி போச்சு. கரெக்டா இல்லையா? மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் முன்னாடி போச்சு. அழகாக கரெக்டாக வழிநடத்தி எங்கெல்லாம் அவர் போகணும்னு நினைத்தாரோ, இவர் கொண்டு போகணும்னு நினைத்தாரோ அங்கெல்லாம் கொண்டு போனார். ஹல்லேலூயா. புரியுதா இல்லையா? அப்போது இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி கூட அன்றைக்கு ஆண்டவர் நட்சத்திரத்தை வைத்து, அற்புதங்களை வைத்து, அடையாளங்களை வைத்து காட்டினார். கேட்டா இல்லையா? பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும், இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி, நம்ம நடக்கிற நிறைய டெக்னாலஜி, ஆனால் அன்றைக்கும் அதை செய்தார். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. இவ்வளோ சோர்வாக இருக்கீங்க, அதுக்காக இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேயே ஸ்விக்கி இருந்தது, ஜொமேட்டோ இருந்தது. ஆண்டவர் அதை செய்தார். எப்படி செய்தாருங்களா? எலியா ரொம்ப பட்னியாக இருந்தார் அப்படின்னு போடல. எலியா வனாந்திரத்தில் இருந்தார். ஆண்டவர் காகத்தை அனுப்பி என்ன பண்ணார், அப்பமும் அமிச்சார், சின்ன சின்ன கறி துண்டும் அமிச்சார். கரெக்டாக இல்லையா? அப்படி தானே போட்டிருக்கேன், நான் தவறாக சொல்கிறேன்னா? அப்போ பாருங்கள், இன்றைக்கு நம்ம அதானே செய்கிறோம், இதுதானே செய்கிறோம். நம்ம அந்த ஸ்விக்கி எடுத்து அதானே போடுறோம். கரெக்டாக இல்லையா? அது அன்றைக்கே எங்கள் ஆண்டவர் செய்து விட்டார். ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள், பல எடுத்துக்காட்டுகள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் வேதத்துலேருந்து. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லினே இருப்பேன். இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி நீங்கள் யோசிக்கலாம் பிரம்மாண்டம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கே இந்த டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் அற்புத ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நிகழ்ச்சி தான். என்ன நிகழ்ச்சி? நட்சத்திரத்தை வைத்து ஆண்டவர், அவருக்குன்னு ஒரு பர்த் ஸ்டார் இருந்தது. அந்த நட்சத்திரம் பார்த்தவுடன் வானசாஸ்திரிகள் ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது என்று பார்த்து அவர்கள் புத்தகத்தை எல்லாம் பார்த்து தேடி பார்க்குறாங்க. பார்த்தா யூதாவுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு வந்துவிட்டது. ஹல்லேலூயா. அதை பார்த்து கொண்டே என்ன செய்கிறார்கள், ஈஸ்ட்லேருந்து, கரெக்டாக ஈஸ்ட்லேருந்து கிளம்பி எருசலேமில் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் குழந்தை, அதுக்கப்புறம் ஏரோதை பார்த்தார்கள், எல்லாம் செய்தார்கள். அப்புறம் குழந்தை போய் பார்த்தார்கள். ஆனால் செய்தி என்ன,
ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அவருக்கு வந்தது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன செய்தி? ரட்சகர் பிறந்தார். இன்னொரு செய்தி என்ன? நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா இருக்கிறார் என்றால் நம்மை அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ராஜாவா இருக்கிறார் என்ற அனுபவம் நமக்கு தேவை. ஏன் இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறான்? அங்கிருந்த ஷெப்பர்ட்ஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மாதிரி பார்த்தாங்க. கரெக்டா இல்லையா? அவர்களுக்கு ஒரு செய்தி, வித்தியாசமான செய்தி. இவர் வானசாஸ்திரிகளுக்கு ராஜாவாய் காட்டினார் ஆண்டவர், அவர்களுக்கு ஒரு செய்தி. இன்றைக்கு தலைப்பு என்ன? Who is Jesus Christ for you? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யார் என்பதுதான் செய்தி. இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு மனதில் ஒன்று தோன்ற வேண்டும். இவருக்கு இப்படி தோன்றினார், இவர்களுக்கு இப்படி தோன்றினார், அப்போ எனக்கு ஆண்டவர் எப்படி தோன்றுகிறார் என்பதுதான். ஹல்லேலூயா. அப்போ அந்த செய்தி நமக்குள் சொல்ல வேண்டும். பாருங்க, ராஜா இப்போ இந்த நியூஸ் என்ன தெரியுங்களா? இப்போ இந்த வானசாஸ்திரிகளுக்கு கொடுத்த நியூஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ். கரெக்டா இல்லையா? இன்டர்நேஷ்னல் நியூஸ். அவர்கள் ஏதோ வெளி தேசத்திலிருந்து வந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன், வணங்கினவுடன் அவர்கள் அதே வெளி தேசத்திற்கு போகிறார்கள். வெளி தேசத்திற்கு போய், வெளிநாட்டில் போய் அங்கே இருக்கிறவர்களிடெல்லாம் சொல்ல போகிறார்கள். கரெக்டா இல்லையா? அப்போ வெளிநாட்டுக்கும் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை அனுப்புகிறார். ஆண்டவர் பிறந்தது ஒரு லோக்கல் நியூஸ் மட்டும் அல்ல. வெறும் பெத்லஹேமில் மட்டும் ஆண்டவர் அந்த செய்தியை கொடுக்கவில்லை. எருசலேமில் ஏரோதுக்கு தெரிந்து விட்டது. ஏரோதுக்கு தெரிந்தவுடன் எருசலேமுக்கே தெரிந்து விட்டது ரட்சகர் பிறந்து விட்டார் என்று. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதே இஸ்ரவேலில் மட்டும் நிற்க வைக்கவில்லை செய்தியை ஆண்டவர். உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு இன்டர்நேஷனல் நியூஸாக அனுப்பிவிட்டார். ராஜாக்களுக்கு செய்தியாக அனுப்பிவிட்டார். இந்த வான சாஸ்திரிகள்லாம் யாராக இருப்பாங்க தெரியுங்களா? ராஜாக்கு பணியாளர்களாக இருப்பார்கள். அப்போ வெளி தேசத்தின் ராஜாக்களுக்கு இது செய்தியாக சென்று விட்டது. ஹல்லேலூயா. அப்போ நியூஸ் டு த காமன் பீப்புள், நியூஸ் டு த கிங்ஸ். எல்லாரா மேல் இடத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த செய்தி, கீழே இருக்கிறவர்களுக்கும் இந்த செய்தி, சமமாக எல்லாரிடத்திலும் ஒரு செய்தி சென்றது. என்ன? ரட்சகர் பிறந்திருக்கார் என்று பொதுவான காமன் பீப்புளுக்கு போய் சேர்ந்தது. ராஜா பிறந்திருக்கிறார் என்று ராஜாக்களுக்கு தெரிவித்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓகேவா? ராஜாக்களுக்கு இந்த செய்தி சென்றது. அப்போது இந்த 2 இன்விடேஷனை ஆண்டவர் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 2 இன்விடேஷன் பீப்புள், 2. ஒன்று மெய்ப்பர்களுக்கு கொடுத்தார், இன்னொன்று வான சாஸ்திரிகளுக்கு கொடுத்தார். இவர்கள் எப்படியாக ஆண்டவரை பார்த்தார்கள் என்பது நாம் பார்த்து கொடுக்கிறோம். இதை செய்தி நமக்கு என்ன? நமக்கு ஆண்டவர் யாராக இருக்கிறார்? உங்களுக்கு ஆண்டவர் யாராக இருக்கிறார்? ஹல்லேலூயா. பாருங்க, 2 பேர் ஆசைப்பட்டார்கள் ஆண்டவரை பார்க்கிறது. ஆண்டவரை பார்ப்பதற்கு 2 பேர் ஆசைப்பட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதில் பார்த்தோம் என்றால் 25ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். சிமியோன் என்ற மனிதன் நீதியும் தேவ பக்தியும் உடையவனாயிருந்தான். சிமியோன் என்ற ஒரு மனிதன். அவன் ஆலயத்திலே காத்து கொண்டிருந்தான். எதற்காக? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகரை பார்க்காமல் நீ கண்ணை மூட மாட்டேன் என்ற ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். அதனால் அவன் அங்கேயே காத்து கொண்டிருந்தான், ஆசைப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. அது என்ன சொல்கிறான் பாருங்க. குழந்தையை அவனுக்கு முதலாவது எப்படி குழந்தையை பார்க்க போறான் பாருங்க. அது எப்படி போனான் பாருங்க, படிங்க மேல. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அப்பயே செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன? இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து செய்கிறார். நியூஸ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பார்ன். இந்த செய்தி பரிசுத்த ஆவியானவரும் இறங்கி எல்லாரிடத்திலும் சொல்கிறார். அந்த செய்தி என்ன? நீ மரிக்காததுக்கு முன்னாடி
நீ நிச்சயமாக ஆண்டவரை பார்ப்பாய். மேல படிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து என்ன சொன்னான்? ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போகவிடு. சமாதானத்தோட போறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக. முதலாவது புறஜாதிகளுக்கு ஆண்டவர் ஒரு ஒளியாக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை அங்கே கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யெகோவா தேவன் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் என்ற ஒரு நேரோ மைண்டட் திங்கிங் அன்றைக்கு இருந்தது. இஸ்ரவேலர்கள் யெகோவா தேவன் வேற யாருக்கும் கிடையாது என்று நினைத்தார்கள். அன்றைக்கு வேற யாருக்கும் கிடையாது, ஒன்லி ஃபார் இஸ்ரேலைட்ஸ் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்களை சேர்த்து கொள்ள மாட்டார்கள், இந்த செய்தியும் மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க மாட்டார்கள். ஆனால் சிமியோன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கையில் எடுத்தவுடன் பரிசுத்த ஆவியானால் அழைக்கப்பட்டு அங்கே நேராக போய் நிற்கிறான். அந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவை கையில் எடுத்தவுடன் அவன் சொன்ன செய்தி என்ன? முதல் காரியம் என்ன சொல்கிறான்? இவன் புறஜாதிகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாயிருக்கிறார் என்று. அப்போ ரட்சிப்பு யாருக்கு? வெளிச்சம் யாருக்கு? புறஜாதிகளான நமக்கு கூட ஆண்டவர் இணைக்கிறார் எல்லாவரையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா நாம் எல்லாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பெரிய மாபெரும் செய்தியை அன்றைக்கு சிமியோன் குழந்தையை தூக்கினவுடன் சொன்னார். அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன செய்தி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய பேர் என்ன யோசிப்போம்? ஏதோ ஒரு உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்தேன், என் பேர் போய் ஆண்டவருக்கு தெரியுமா? யோசிக்கிறோம். சில நேரத்தில் யோசிப்போம், என் பேர்லாம் தெரியுமா? நல்லா தெரியும். சந்தோஷ் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும். ஊர் உலகத்தில் 1000 சந்தோஷம் இருப்பாங்க, கரெக்டாக இல்லையா? ஆனால் இந்த சந்தோஷம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ரைட்டா? அந்த மாதிரி ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தரையும் பெயராக ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அன்றைக்கே ஒரு செய்தி, புறஜாதிகளுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகினார். ஆண்டவர் தான் அந்த வெளிச்சம். இந்த உலகத்திற்கு நமக்கு கொடுக்க, ஒரு ஒளியை கொடுக்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒளி இருக்கிறதா? ஆண்டவர் ஒரு ஒளியாக வெளிச்சமாக வந்திருக்கிறார். அந்த வெளிச்சம் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம வெளிச்சமாக ஒரு ஒளியாக நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இரண்டாம் காரியம் என்ன பாருங்க, அதிலே படிங்க. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம், உம்முடைய ஜனமான இஸ்ரவேலர்களுக்கு மகிமையாக. அப்போ ஆண்டவர் அந்த குழந்தையை எடுத்தவுடன் சிமியோனுக்கு 2 காரியங்கள் அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு ஒரு வெளிச்சமாகவும் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மகிமையாகவும் இந்த குழந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பார் என்பதை அன்றைக்கு தெளிவுபடுத்தினார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கினார் இஸ்ரவேலர்களை. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவர் ஆபிரகாம் சந்ததியுடன் நம்ம எல்லாரையும் இணைத்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால் ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை எல்லாம் நமக்கும் பொருந்தும். எதனால் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக. ஹல்லேலூயா. அப்போ அந்த செய்தி, அழகான செய்தி ஆண்டவர் அங்கே சொல்கிறார் என்னவென்றால், ஒளியாக இருக்கிறார் நமக்கு. அப்போ அந்த ஒளி நாம் மற்றொரு இடத்தில் போகும்போது நம்ம ஒரு வெளிச்சமாக இருக்கணும். ரைட்டா? கரெக்டா இல்லையா? நம்ம பார்த்து ஆண்டவர் என்ன மற்றவர்கள் என்ன சொல்லணும்? என்ன சிஸ்டர் நீங்கள் பிரகாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக இல்லையா? என்ன சிஸ்டர் பிரைட்டாக இருக்கிறீங்களேன்னு சொல்லணும். கரெக்டாக இல்லையா? ஏன் இப்படி ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பார்த்து, என்ன பிரதர் உங்களை பார்த்தா பிரகாசமாக பிரைட்டாக இருக்கிறீங்க, என்ன விஷயம் நம்ம சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே
ஒளியாக இருக்கிறார். த லைட் இன்சைட் மீ இஸ் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம சில பேர் எவ்வளவு தள்ளினாலும் நவருவே மாட்டாங்க பாருங்க, ரைட்டா? இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி தானே, நீ எதை வேணா சொல்லு அப்படின்ற சில பேர். ஒளியாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை கிறிஸ்துவின் ஒளியாக பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சமாக பார்த்தால் உங்களுடைய வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவின் வெளிச்சத்தை உங்களுக்குள்ள பார்க்க வேண்டும். த லைட் ஆஃப் கிரைஸ்ட். கரெக்டாக இல்லையா? உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஒளியை பார்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்னொருத்தர் இருக்காங்க பாருங்க, இப்படி பார்த்து கொண்டு இருக்கு இன்னொருத்தர். அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் பாருங்க, 36ஆம் வசனம். 36ஆம் வசனம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி அங்கே இருந்த அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருந்தார்கள். அவர் ஆண்டவரை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு செய்தி, ரைட்டா? 2 செய்திகள், 2 பேர் ஆசைப்பட்டார்கள். ஒன்று சிமியோன் என்ற ஒரு நீதிமான், ரைட்டா? இன்னொன்று அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிக்கும் ஒரு செய்தி வந்து விட்டது, குழந்தை பார்த்தது. ஒரு நீதிமானுக்கும் அந்த செய்தி சென்று விட்டது. பாருங்க, இதில் நிறைய ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கிறது. நான் நிறைய இப்போ நீதிமானுக்கு ஏன் ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசிக்கு ஏன் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு நான் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படின்னா நீங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிங்க, பாஸ்டர் கிறிஸ்மஸ்ஸு அப்படின்னு. முதல் ரோவில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, தூங்கிடுவோம் அப்படின்றாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போது செய்தி, ரைட்டா? ஒரு செய்தி இன்றைக்கு கிறிஸ்மஸில் சந்தோஷமாக சொல்லணும் அப்படின்னா 2 முக்கியமான பேருக்கு அந்த செய்தி போய் சேர்ந்தது. என்ன? ரட்சிப்பு, ரைச்சியஸ்னஸ், நீதிமான். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன படித்தோம்? விசுவாசத்தினாலே நீதிமான். அன்றைக்கு நீதிமானுக்கு கையில் அந்த குழந்தை வந்தது. இன்னொன்று அன்னாள் என்ற தீர்க்கதரிசி கையில் அந்த குழந்தை வந்தது. ரைட்டு. நீங்கள் போய் யோசித்து பாருங்கள், ஏன் வீட்டில் போய் யோசித்து பாருங்கள், ஏன் தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் கொடுத்தார் என்று. ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார். நம்ம சிம்பிளாக என்ன இருக்குன்றது படிப்போம். படிங்க மேலே. அவளும் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். ஓகே, அவர்கள் கிளம்பி போனார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு அந்த செய்தி என்ன? இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மீட்பு. கரெக்டா இல்லையா? ரெடம்ஷன் ஆஃப் ஜெருசலேம். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர்களுக்கு, அன்னாளுக்கு ஒரு செய்தி வந்தது. என்னவென்றால், இஸ்ரவேலர்களுக்கு எருசலேம் என்ற பட்டணத்திற்கு, ஆண்டது காட் சிட்டி என்ற ஒரு பட்டணத்திற்கு மீட்பு உண்டாகும் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. இதன் மூலமாக ஆண்டவர் அன்றைக்கு சொன்னது என்னவென்றால், அவர் முன்குறித்த காரியங்கள். ஏனென்றால் எருசலேமை பாருங்க, எருசலேமை காப்பாற்றுவார், அதுக்கு ரட்சிப்பு உண்டாகும், அந்த பட்டணத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று இன்றைக்கு வரைக்கும் ப்ராஃபஸி இருக்கு. அதிகமாக ஒரு பட்டணத்தை இடித்து கொளுத்திருக்கிறார்கள் என்றால் அது எருசலேம் பட்டணம் தான். ஹல்லேலூயா. வரலாறிலேயே அதிகமாக இடித்து ஒவ்வொரு வாட்டியும் கட்டப்பட்ட ஒரு ஊர் என்றால் எருசலேம் தான். ஒவ்வொரு வாட்டியும் இடிப்பாங்க, ஒவ்வொரு வாட்டியும் கட்டுவாங்க, ஒவ்வொரு வாட்டியும் இடிப்பாங்க, ஒவ்வொரு வாட்டியும் கட்டுவாங்க. ஹல்லேலூயா. அந்த எருசலேம் பட்டணத்திற்கு இப்பொழுதும் ஒரு தீர்க்க தரிசனம் என்ன இருக்கு? ஆண்டவர் வரும்பொழுது ஒலிவ மலையில் தான் வந்து நிற்கிறார், ஆலிவ் மவுண்ட். அப்போது அங்கே எருசலேமில் தான் வரார். அப்போது தீர்க்க தரிசனம் என்ன? ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார்.
ஆண்டவர் அப்பொழுது ரட்சிப்பின் செய்தியை கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுது ரட்சிப்பின் செய்தியை ஆண்டவர் வரவில்லை, அப்படியாக வரவில்லை. இஸ் கம்மிங் அஸ் அ ஜட்ஜ். இப்போ வரப்போகிற ஆண்டவர் அவர் மத்திய வானத்தில் வந்து எக்காலம் ஊழ்த்தி அவர் எருசலேம் பட்டணத்தில் இறங்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ செய்தி அன்றைக்கே கொடுத்து விட்டார்கள். அன்னாளுக்கு தீர்க்கதரிசிக்கு அன்றைக்கே செய்தி வந்து விட்டது, எருசலேமுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று. ஹல்லேலூயா. 2 ரட்சிப்பு என்ன? முதல் ரட்சிப்பு என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்ற ரட்சிப்பு. அவர்கள் இஸ்ரவேலர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மேசாயா என்று மறந்து விட்டார்கள். அவர்கள் அதை புறக்கணித்து விட்டார்கள். வேத சத்தியங்களை புரட்டி பார்க்கவில்லை. அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து அவர்கள் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் அது அப்படியே தான் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள், நம்ம ரெவலேஷன் கடைசி புத்தகத்தை பார்த்தால் இஸ்ரவேலர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். உலகத்தில் இருக்கும் எல்லா ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்வதால், சொந்த ரட்சகரால் ஏற்றுக்கொள்வதால் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். எருசலேமையும் காப்பாற்றுகிறார். எப்படி என்றால் அவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறார். அன்றைக்கு இவர்தான் மேசையா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்களும் புரிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அந்த செய்தி அன்றைக்கு அன்னாளுக்கு கொடுத்த செய்தி அன்றைக்கும் கொடுத்தார். இன்றைக்கு இனிமேல் நடக்க போகிறதும் ஒரு தீர்க்க தரிசனமாக அன்றைக்கு அன்னாள் இடத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆழ்ந்த சத்தியம். ரைட்டா? இன்னும் ஆழ்ந்த சத்தியங்கள்லாம் இருக்குது, போகலாம். ஆனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்மளால் போக முடியாது. ரைட்டா? இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஒரு ரட்சகர் பிறந்தார் என்ற ஒரு செய்தி, ரைட்டா, மெய்ப்பர்களுக்கு கொடுத்தார். வான சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று கொடுத்தார். ரைட்டா? சிமியோன் கையில் எடுத்து இவர்கள் உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறார்கள், இஸ்ரவேலுக்கு ஒரு மகிமையாக இருக்கிறார்கள் என்று அந்த செய்தியை கொடுத்தார். அன்னாளுக்கு எருசலேம் விடுதலைக்கு, எருசலேமுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக ரிடம்ஷன், மீட்பு என்று அந்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார். இன்றைக்கு இன்னும் நிறைவேறாமல் இருக்கும் அந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. ஆண்டவர் வரப்போகிறார், வந்து ஒலிவ மலையில் காலை வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை தான் நான் முடிக்க விரும்புகிறேன், செய்தியை முடிக்க விரும்புகிறேன். Who is Jesus Christ to you? Who is Jesus Christ to you? மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு செய்தி. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பர்சனலாக நீங்கள் யோசித்து பாருங்கள், எனக்கு யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அவர் பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. ஹல்லேலூயா. ரைட், எல்லாம் வாங்க, எல்லாம் ஜெபிப்போம், எல்லாம் எழுந்து நிற்போம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் என்றும் பாடி
அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் அப்பா அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அப்பா தேவரீர் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. இந்த கிறிஸ்மஸ் செய்தியை நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. அந்த செய்தியை அப்பா நீர் மேய்ப்பர்களுக்கு கொடுத்தீர், வான சாஸ்திரிகளுக்கு கொடுத்தீர் அப்பா. தேவரீ சிமியோன் என்ற கர்த்தாவே நீதிமானுக்கு கொடுத்தீர், அன்னாள் என்ற கர்த்தாவே தேவரீர் தீர்க்கதரிசிக்கு கொடுத்தீர் அப்பா. தேவரீர் எங்களிடத்திலும் அப்பா தேவரீர் அந்த செய்தி அப்பா தேவரீர் நீர் ரட்சகர் மீட்பர் அப்பா ஆண்டவர் அப்பா உலகத்தை படைத்தவர் ராஜாதி ராஜா என்ற செய்தியை அப்பா தேவரீர் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்பா தேவரீர் உமக்காக உண்மையாக நாங்கள் வாழ நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யாராய் இருக்கிறார்? Who is Lord Jesus Christ? Hallelujah. ஒரு நிமிடம் அந்த டைம் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் திங்க் ஓவர். ஒரு நிமிடம் நினைத்து பாருங்க. ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையை பின்னாடி இப்படியே பாருங்க. நீங்க பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவாய் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக யாராய் இருக்கிறார், என்னவாய் இருந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு ஆண்டவர் புரிய வைப்பார். அவரே ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு புரிய வைப்பார் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் யாராய் இருக்கிறார் என்று. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கு நீ பரலோகத்தில் பிதாவின் முன்னாடி அப்பா கர்த்தாவே நின்று கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை விடாமல் காத்துக்கொண்டு எங்களுக்காக கர்த்தாவே இல்லை இவங்களை நாம் காப்பாற்றியாக வேண்டும், இவர்களை உயர்த்தியாக வேண்டும், இவர்களை கைப்பிடித்து தூக்க வேண்டும் என்று அப்பா தேவரீர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் எங்கள் ரட்சகரே, எங்கள் மீட்பரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஆவியானவர் நீர் எங்களோடு வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே தேவரீர் அப்பா தனித்தனியாக பேர் பேராக எங்களை அழைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லார் குடும்பத்திலும் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்த ஒவ்வொருத்தரும் விடுதலை உண்டாகட்டும், குடும்பங்களில் விடுதலை உண்டாகட்டும். போராட்டம் பிரச்சனை மத்தியில் மாட்டிக்கொண்டு அப்பா கர்த்தாவே சாபங்கள் மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஜனங்கள் மத்தியில் அப்பா கர்த்தாவே அந்த குடும்பங்களில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. சங்கிலிகள் உடையட்டும் அப்பா தேவரே, கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விடுதலை சமாதானத்தை தாங்க. ஹல்லேலூயா. வழிநடத்தி பலப்படுத்த இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவான அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். பிரைஸ் காட். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருத்தரை வாழ்த்தி விட்டு போங்கள். மேரி கிறிஸ்மஸ் டு யூ. Christmas is here, bringing good cheer to young and old, big and the bold. Ding dong, ding dong, that is their song. Big joyful ring, bell caroling. Ring, 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 well, people sing songs of good cheer. Christmas